ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ஆந்திரா ஸ்டைல் சுரைக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட்டு கூட அப்பளம் பொரியல் வச்சு சாப்பிட்டா போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து துவரம் பருப்பு ஒரு அரை டம்ளர் எடுத்துகிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது சேர்த்துக்கிறேன் குக்கரில். சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காய் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்தளவு எடுத்துக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு மஞ்சத்தூள், 4-5 பச்சை மிளகாய், 3 தக்காளி, 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கிட்டா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாமே நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடி ஒரு 5 விசில் வச்சு இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குக்கர் வந்து 5 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நல்லா பருப்பு கடையிற மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா கெட்டியாக வேணும்னா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு தாளித்து விட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு காய் கடிக்கிறதுக்கு வேணுன்றதுனால கொஞ்சம் கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணால் 5 நிமிஷம் நீங்கள் வந்து கேஸில் வச்சுட்டு கொஞ்சமாக கட்டி ஆக்கிட்டு கூட இறக்கிக்கலாம். இப்போ நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, ஜீரகம், காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ தாளித்து கொட்டிட்டோன்னா நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் சுரைக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடும். இது வந்து சுட சுட சாதத்தில் பார்த்திங்கன்னா போட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா 2 அப்பளமோ பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றி செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.